ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 8. யோத்யாத்மிகோயம் புருஷ சோ சாவ்யேவாதி தைவிக ஜஸ்தத்ரோபய விச்சேத புருஷோஹி ஆதிபௌதிக. மொழிபெயர்ப்பு. புலன் கருவிகளை பெற்றுள்ள தனித்தன்மை வாய்ந்த நபர் அத்தியாத்மிக நபர் என்றும், புலன்களை ஆளும் தனித்தன்மையுள்ள மூர்த்தி அதிதைவிக நபர் என்றும், கண்விழிகளால் காணப்படும் உருவம் அதிபௌதிக நபர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். பொருளுரை. பரமாத்மா கருவிகளை விரிவங்க ரூபத்தில் உள்ள பரம ஆளுநரான ஆதார புருஷராவார். பகவத்கீதையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது: விஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன் போன்ற ஆளும் மூர்த்திகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பரமாத்ம அம்சத்தின் வெவ்வேறு அவதாரங்கள் ஆவர். பகவானிடமிருந்து உற்பத்தியாகும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் நுழைவதன் மூலமாக அவர் தம்மை இத்தோற்றங்களில் வெளிப்படுத்துகிறார். ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் என இரு பிரிவுகள் உள்ளன. உதாரணமாக, உணவு கட்டுப்பாட்டு இலாக்காவின் கட்டுப்பாட்டு அதிகாரி கட்டுப்படுத்தப்படும் நபரிடமுள்ள அதே ஜட பொருட்களால் ஆனவர் ஆவார். அதைப்போலவே ஜட உலகில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் உயர்ந்த நிலையிலுள்ள தேவர்களால் ஆளப்படுகின்றனர். உதாரணமாக, நம்மிடம் நமது புலன்கள் உள்ளன, ஆனால் அப்புலன்கள் உயர் அதிகாரிகளால் ஆளப்படுகின்றன. ஒளி இல்லாமல் நம்மால் காண முடியாது. ஒளிக்கு அதிபதியாக இருப்பவர் சூரியன். சூரிய தேவன் சூரிய கிரகத்தினுள் இருக்கிறார். தனிநபர்களான நாமும் பிற ஜீவராசிகளும் காணும் விஷயத்தில் சூரிய தேவனால் ஆளப்படுகிறோம். அதைப்போலவே நம்மிடமுள்ள புலன்கள் அனைத்தும் உயர் அதிகாரிகளான தேவர்களால் ஆளப்படுகின்றன. இவர்களும் கூட நம்மை போன்ற ஜீவராசிகளே. ஆனால் ஒருவர் அதிகாரம் அளிக்கப்பட்டவராகவும் மற்றவர் ஆளப்படுபவராகவும் இருக்கின்றனர். ஆளப்படும் ஜீவராசி அத்தியாத்மிக நபர் என்றும் ஆளுநர் அதிதைவிக நபர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஜட உலகில் உள்ள இந்நிலைகள் அனைத்திற்கும் பல வகைப்பட்ட பலநோக்கு செயல்களே காரணம். எந்த தனிப்பட்ட ஜீவராசியும் உயர்தரமான புண்ணிய செயல்களால் சூரிய தேவனாகவோ அல்லது பிரம்மனாகவோ அல்லது உயர் கிரக அமைப்பில் உள்ள வேறெந்த தேவராகவோ ஆகலாம். அதைப்போலவே தாழ்ந்த தரத்தில் உள்ள பலநோக்கு செயல்களால் ஒருவன் பிறர் ஆட்சிக்கு உட்படுகிறான். ஆகவே ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவராசியும் பரமாத்மாவின் பரம ஆட்சிக்கு கீழ்ப்பட்டவனாவான். பரமாத்மா ஒவ்வொருவரையும் ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் எனும் வெவ்வேறு நிலைகளில் வைக்கிறார். ஜட உடல் அதிபௌதிக புருஷ என்றழைக்கப்படும் உடல் சில சமயங்களில் புருஷ என்றழைக்கப்படுவது பின்வரும் வேத மந்திரத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது: சவா ஏஷ புருஷோ ந ரசமாய அன்னரச சொரூபமானது என்றழைக்கப்படும் இவ்வுடல் உணவை சார்ந்ததாக உள்ளது. உடல் பெற்ற ஜீவராசி எதையும் உண்பதில்லை, ஏனெனில் உரிமையாளரான அவன் ஆன்மீக தன்மை கொண்டவனாவான். இயந்திரம் போன்ற உடலின் அழிவுகளையும் தேய்வுகளையும் சரிகட்டுவதற்காக ஜட உடலுக்கு மாற்றுப்பொருள் தேவைப்படுகிறது. எனவே தனிப்பட்ட ஜீவராசிக்கும் ஆட்சி புரியும் தேவர்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு அன்ன ரசமான எனப்படும் உடலில்தான் இருக்கிறது. சூரியன் பிரம்மாண்டமான ஓர் உடலையும் மனிதன் சிறியதோர் உடலையும் பெற்றிருக்கக்கூடும். ஆனால் கண்களுக்கு புலப்படும் இவ்வுடல்கள் அனைத்தும் ஜடப்பொருளால் ஆனவையே. ஆயினும் ஆளுநர் ஆளப்படுபவர் என்று முறையில் உறவு கொண்டுள்ள சூரிய தேவன் மற்றும் தனிப்பட்ட நபர் ஆகிய இருவருமே பரமபுருஷரின் அதே ஆன்மீகமான பின்னப்பகுதிகளே ஆவர். பகவான் வெவ்வேறு பின்னப்பகுதிகளை வெவ்வேறு நிலைகளில் வைக்கிறார். இதனால் பரமபுருஷரே அனைவருக்கும் புகலிடமாக இருக்கிறார் என்பதே முடிவு. ஹரே கிருஷ்ணா.